தெரியும் பிரீதா, இங்க எல்லாருக்குமே தெரியும். ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் தானே, அதை யாரும் திருட மாட்டாங்க. நாங்க திருடங்க இல்ல. என்ன? எல்லாருக்குமே இது என்னோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்னு தெரியுமா? எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது? இந்த வீட்ல யார் அந்த உளவாளி? யார் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ எல்லார்கிட்டயுமே சொன்னது? அட, யாருமே சொல்லல. காலையில நீ தான் போன்ல கத்தி கத்தி பேப்பர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்த. நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்திருந்தோம், கேட்டுச்சு, அவ்வளவுதான். மாம், நீங்க எதுக்காக இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இந்த பிரீதா எங்க இருந்து வந்திருக்கான்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இவ ரூட்ஸ் என்னன்னு தெரியும்ல. இந்த குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டியை இவ பறிச்சுட்டான்னா, இந்த வீட்டோட முதலாளியா ஆயிட்டான்னா, கிளாஸும் சொஃபஸ்டிகேஷனும் வராதுல. போன்ல எவ்வளவு சத்தமா பேசினான்னு கேட்டீங்கல்ல. கொஞ்சமாவது சொஃபஸ்டிகேஷன் இருந்திருந்தா, அர்ஜென்ட்டான விஷயமா இருந்திருந்தா ஓரமா போய் பேசிருக்கலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி குவைட்டா பேசியிருக்கணும். யார் என் விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றான்னு கேக்குறான். ஏன் எங்ககிட்ட இதை தவிர வேற வேலை இல்லையா? ஹவ் ஃபன்னி. சில பேர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான மேனர்ஸ்ல ரொம்ப கேவலமா பேசிடுறாங்க. வெரி ஃபன்னி, வெரி ஃபன்னி. பட் யூ நோ வாட் எல்ஸ் இஸ் ஃபன்னி? சில பேருக்கு கேவலமான வேலையெல்லாம் செய்ய தெரியாது, அதனால பேசவாத செய்வாங்கல்ல. ஓ ரியலி? அப்ப நீ கேவலமா தான் பேசுறங்கறத நீயே ஒத்துக்கறியா என்ன? ஸ்ருதி, அமைதியாரு. அட நான் லெட் இட் பீ, பேச விடுங்க, அவ பேசட்டும். கிருத்திகா, இவ பேசலனா நமக்கும் பேச தெரியும்னு இவளுக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டோம். கிருத்திகா. அண்ணா, இனிமே என்னால அமைதியா இருக்க முடியாது. இவ்வளவு நாள் அமைதியா தானே உட்கார்ந்துட்டு இருந்தோம், அதனாலதான் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கா. அண்ட் இவ மாம் கிட்டயும் என்கிட்டயும் எப்படி பேசிட்டு இருக்கா? இவ என்ன பெரிய வீரங்கியா? மரியாதையா பேசு, பொண்ணு மாதிரி பேசு, ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி. ஆல்ரைட், ஷட் அப், ஷட் அப். நான் கரண் மாமாவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஐ லவ் ஹிம். அதனாலதான் நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், உன்னை எதுவும் சொல்லாம. இல்லன்னா உனக்கு தான் தெரியும்ல, நான் உண்டு இல்லன்னு பண்றதுல செம்ம எக்ஸ்பர்ட். ஸ்ருதி. கிரேட் ஸ்ருதி. எப்பவுமே எந்த வேலைக்காக இந்த வீட்டுக்கு நீ வருவியோ அந்த வேலையை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட. டிராமா பண்ற வேலைய, ப்ராப்ளம் கிரியேட் பண்ற வேலைய. சந்தோஷமா? அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல ஆர்குமெண்ட் உருவாக்கிட்ட. ஹாப்பியா? நான் என்ன பண்ண? நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஐயோ சும்மா இருங்க. எதுக்காக இந்த வீட்ல எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்கீங்க? என் மண்டே குழம்பி போயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க தான் குழம்பி போயிருக்கோம். எல்லாத்தையும் நீ தான் ஸ்டார்ட் பண்ற. அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், நாங்க தான் பிரச்சனைன்னு எங்களையே சொல்ற. ஆனா கத்துறதெல்லாம் நீதான். நான் யார்கிட்டயும் இப்ப வாக்குவாதம் பண்ண விரும்பல. எனக்கு தலையே வெடிக்குது. கிரீஷ் அண்ணா, எனக்கு கொஞ்சம் தலைவலி மாத்திரை கொண்டு வரீங்களா? ஓகே மேடம். அட அக்கா, நீங்க எதுக்கு இந்த மருந்து போட்டீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த மருந்து போட்டா நீங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு. ஐயோ, உங்க ரூம்ல வந்து யாராவது பார்ட்டி பண்ணாலோ இல்லனா மேல வாசிச்சா கூட நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்களே. இது அவ்வளவு ஸ்ட்ராங்கான மருந்து. இது ஏன் நீங்க எடுத்தீங்க? Oh my god ஸ்ருதி, இதையே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க பாட்டுக்கு டக்குன்னு வாங்கி போட்டுட்டீங்க. இப்போ என்ன பண்றது? இன்னைக்கு என்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வேற இருக்கே. இப்போ நான் என்ன பண்றது? இது நான் அலமாரில வச்சிருவேன், ஆனா யார் இத பாத்துப்பாங்க? ஒரு வேலை பண்ண, இன்னைக்கு நீ ஏன் கூட தூங்கு வா. ஒரு நிமிஷம். ஜானகி ஆண்டி மெசேஜ் பண்ணிருக்காங்க. பாட்டியோட மருந்து கிடைக்கலையா, என்ன வர சொல்லிருக்காங்க. அட கடவுளே, பாட்டிக்கு மருந்து கிடைக்கலையா? அப்ப நீ டக்குனு போ. எல்லா மெடிக்கல்லையும் கேட்டு பாரு. நீங்க இருக்க வேணாம், டக்குனு போ. சரி. நானும் வர ஸ்ருதி. பாட்டி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். அண்ணா நீங்க இருங்க, நான் கூட்டு போறேன். ஓகேக்கா, நான் கிளம்புறேன். அக்கா, நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பாத்தீங்களா? இதுக்கு எனக்கு அவார்ட் கிடைக்கணும், ரைட்? சரி சரி. ஓகேக்கா, பாய் பாய் எவ்ரிவன். நான் என்னோட ரூமுக்கு போறேன். சமீர் தானே. அதோட சமீர் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு துணையா தான் இருப்பா. ஐ நோ. இத சொல்றதுனால என்ன இல்ல.
தேங்க்யூ ஸோ மச். அட ஸ்ருதி, இதுல தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்ஃபேக்ட் ஐ எம் சாரி, நான் கொஞ்சம் ஸ்பீடு ஏத்தி ஆகணும். ஆ ஸ்பீடை ஏத்தி ஆகணும்னா என்ன? இல்ல, ஆல்ரெடி நிறைய டைம் போயிடுச்சு. மை காட், இவன் என்னதான் சொல்றான்? ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றான். ஸ்பீடை ஏத்தணும்னு சொல்றான்னா உறவுகளோட ஸ்பீடை ஏத்தணும்னு சொல்றானா என்ன? இல்ல இல்ல, ஸ்பீடை எதுக்காக ஏத்தணும்? அவ்வளோ என்ன அவசரம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன பொண்ணு நீ, ஆச்சரியமா இருக்கே. ஸ்பீடு ஏத்துறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்றப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன்னா நான் பொண்ணு. அட பொண்ணுனா என்ன ஸ்ருதி, தேவையில்லாம பயப்படுவியா என்ன? இங்க பாரு, தடுக்கிறது கூட ஆள் இல்ல. தடுக்க யாரும் இல்ல. அட நான் தான் இருக்கேனே, நான் தடுக்கிறேன். அட நீ ஏன் தடுக்க போற? ஏன்னா இவ்ளோ ஸ்பீடெல்லாம் தேவையில்ல, இவ்ளோ ஸ்பீடா போக வேண்டிய அவசியமும் இல்ல சமீர். இது ரொம்ப டேஞ்சர் யூனோ. நீ நிஜமாவே வித்தியாசமான பொண்ணு. நான் என்ன சொல்றது, உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் என்னமோ ஸ்பீடை ஏத்துனா வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ஸ்பீடை ஏத்தாதங்கிற, எதுக்கு வேணான்னு சொல்றேன்னே தெரியல. ஒரு நிமிஷம் இரு. காரோட ஸ்பீடு, நீ என்ன வீட்டுக்கு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கியா என்ன? உனக்கு என்ன தோணுச்சு பாரு, முன்னாடி டிராபிக் கூட இல்ல, அதனாலதான் ஃபாஸ்டா ஓட்டினா வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம்னு நினைச்சேன். தடுக்கிறது கூட யாருமே இல்லையே. யூ நோ வாட், இட்ஸ் ஓகே. வண்டியை ஸ்பீடா ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ரிலாக்ஸ். ஸ்ருதி, உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, என்ன பண்றது? ஐயோ, பாட்டி உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ மீன் ஜானகி ஆண்டி மெசேஜ் போட்டாங்கல்ல, ஆக்சுவலி அவங்களோட மருந்து வீட்ல தான் இருக்கு. அது என்னன்னா, அது எங்களோட மொத்த பிளான்ல அதுவும் ஒரு பார்ட், அவ்வளவுதான். பிளானா? என்னோட அக்காவோட பிளான். வாட் பிளான் ஸ்ருதி? ஆக்சுவலி அது என்ன அது? அது அக்கா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. வீட்டாளுங்க முன்னாடி, எல்லார் முன்னாடியும் அது என்கிட்ட ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ பத்தி பேசுவாங்க. அப்பதான் ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் அக்கா கிட்ட தான் இருக்குன்னு தெரியும்ல. அப்போ பிருத்வி அதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவான்ல. ஆக்சுவலி அக்கா ஒரு மருந்து போட்டாங்கல்ல, நான் கூட அப்போ அக்கா கிட்ட கேட்டனே, இந்த மருந்தை ஏன் போட்டீங்க? நீங்க ரொம்ப ஆழ்ந்து தூங்கிடுவீங்க, உங்க ரூம்க்கே யார் வந்தாலும் எது நடந்தாலும் தெரியாதுன்னு சொன்னல. இதெல்லாம் ஆக்சுவலி எதுக்குன்னா பிருத்விக்காக தான். அப்பதான் பிருத்விக்கு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் திருடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் அக்கா அவனை கையும் களவுமா பிடிச்சு போலீஸ்ல கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பாட்டி இஸ் ஆல் ஃபைன், பாட்டிக்கு எதுவும் ஆகல. அப்சல்யூட்லி. என்ன ஸ்ருதி நீ? அது சரி, நான் உன்னை கேட்கவா? நான் ஸ்பீடு ஏத்தணும்னு சொல்லும்போது நீ நீ என்ன தடுத்தல்ல, நீ எதுக்கு தடுத்த? இல்ல, ஏன்னா நான் பாட்டுக்கு நீ நம்மளோட உறவோட ஸ்பீட தான் அதிகம் பண்ண நினைக்கிறியோன்னு நினைச்சேன். ஏன்னா அது 2 வருஷமா மாட்டு வண்டி விட ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஹலோ, உன்கிட்ட தான் நான் கேட்டேன், பதில் சொல்லு சொல்லு. மெசேஜ், எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இரு. மெசேஜ் டோனே அடிக்கல, அப்புறம் என்ன மொபைல பார்த்துட்டு இருக்கா? வீடு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியும் ஸ்ருதி, நீ ரொம்ப கியூட்டியா. எப்படி உன் முகத்தை முடியால மறைக்கிற பாரு, வெரி கியூட். இது இந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ். இது நிஜமாவே திருட்டு போயிடுச்சுன்னா நான் அந்த திருட்டு பழிய பிருத்வி மேல போட்டுருவேன். அப்புறம் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். பிருத்வியோட தொல்லையில இருந்து விடுபட இதுதான் என்னோட கடைசி ஆயுதம், கடைசி அட்டாக். ஒருவேளை இந்த தடவை அவனை என்னால வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியலனா அதுக்கப்புறம் இந்த யுத்தம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அதோட என்னோட வெற்றி என்னை விட்டு இன்னும் ரொம்ப தூரம் போயிடும். ஒன்பதரை மணி ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிப்பாங்க. நான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறமா யாரெல்லாம் தூங்கிட்டாங்கன்னு போய் பாக்குறேன், யார் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், மொத்த குடும்பமும் தூங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிருத்வி, நீ இந்த பேப்பர்ஸை திருட கண்டிப்பா வருவ. என்னாச்சு? ஆல் ஆஃப் த சடன் நீ வண்டி ஸ்பீட இவ்ளோ ஸ்லோ பண்ணிட்ட? இவ்ளோ நேரம் நீ வேகமா தானே ஓட்டிட்டு இருந்த?
அது வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால ஃபாஸ்டா ஓட்டினேன். அதுக்கப்புறம் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் மெதுவா ஓட்டுறேன். சரி, அதுதான் பாட்டிக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வண்டியோட ஸ்பீட குறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ வேகமா ஓட்டு. இட்ஸ் ஓகே. அது ஆ, ஏன்னா உன்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கும்ல. ஏதாவது அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம், அதனால தான். சமீர், அங்க பாரு வண்டி. பாத்து யார் மேலயாவது எடுத்துட்டு போற. சாரி, நீ இப்போ வண்டி ஓட்டலாம். என்ன நீ? நான் தான் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா வண்டி இடிச்சிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா நீ அத பத்தில எதுவும் யோசிக்காம இடிக்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ற. Oh my God. போ, நீ என்ன எப்படி பயமுறுத்திட்டா? I'm sorry. I'm sorry. நான் இருக்கேன் பாரு. ஆ, என்னாச்சு? நீ ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? ஸ்ருதி, ஸ்ருதி, ஐ எம் சாரி. உன்னை கேட்காம உன்னோட ஐலாஷ் எடுத்தேன். ஐ மீன் ஐலாஷோட முடிய. இட்ஸ் ஓகே. அது ஒண்ணும் இல்ல. அது லைட்டா டச். இட்ஸ் ஓகே. ஒண்ணும் இல்ல. சாரி, நான் டச் பண்ணணும்னு நினைக்கல. பொதுவா ஐலாஷ் முடி கீழே விழுந்தா அதை எடுத்து கையில வச்சு ஊதுனோம்னா என்ன விஷ் கேட்குறோமோ அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்படி. அப்ப நீயே கேளு. ஏதாவது ஒரு விஷ். ஸ்ருதி, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? நாம பேசுறோம்ல, நீயும் என்கிட்ட பேசுற. சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நாம பேசுறோம் அதனால தானே. இல்ல, அப்புறம் ஃபைனலி நான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா உனக்கு புரியாது. குட் நைட். குட் நைட். கடவுளே, ஸ்ருதி இப்ப எப்படி பேசிக்கிட்டு இருக்காளோ, எப்பவும் வாழ்நாள் முழுக்க அவ முகத்துல இதே சிரிப்பு எப்பவுமே இருக்கணும். அவ சிரிக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கா. அவளை என்னைக்கும் எதுக்காகவும் சோகமாக்கிடாத ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Hey guys, what's up? I hope you guys are doing great. And guess what? I haven't seen you for so long. ஆக்சுவலி என்னன்னா, நான் கொஞ்சம் நிறைய பிஸி ஆயிட்டேன். அதனால என்னால எந்த லாகையும் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணு யோசிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு லைவா வர போறேன். and I can interact with you all. ஆக்சுவலி நான் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்லணும். இல்ல இல்ல இல்ல, கல்யாணம் இல்ல. of course not. கல்யாணம் எப்படி? டான்ஸ் என்னோட பேஷன் ஆச்சே. So here I am and I'm gonna show you and crazy moves and you guys enjoying it. All right? Ready? 1 second, yeah. Yeah. 3, 2, 1 and start.
என்ன பண்ற? எக்ஸ்கியூஸ் மீ गाइस, I'm just going to be right back, okay? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கண்ணுக்கு தெரியல? நான் லைவா டான்ஸ் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியவே இல்லையா? அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீ என் தங்கச்சியா இல்லையான்னு எல்லாருக்கும் சந்தேகமே வந்துருச்சு. ஆனா நீ இப்படி ஸ்டூபிட் டான்ஸ் வீடியோ பண்ணிட்டு இருக்க. ஸ்டூபிட்னா சொல்ற வேலை வச்சுக்காத. இங்க பாரு, உன்னோட தங்கச்சி டான்ஸ் வீடியோஸ் பண்ண கூடாதா என்ன? பண்ண கூடாது. என்னோட உண்மையான தங்கச்சியா இருந்திருந்தா அவளுக்கு ஒரு கிளாஸ் இருந்திருக்கும். உன்கிட்ட அந்த கிளாஸும் இல்ல, ஆட்டிடியூடும் இல்ல. வீட்டாளுங்களுக்கு நீ உண்மையான தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனால ப்ளீஸ் இந்த டான்ஸ் வீடியோ பண்றதை நிறுத்த. ஒருவேளை அப்படியே ஆர்டர் இருந்தா கதவை மூடிட்டு ஆடு. ஹேய், லெட் பேக் டோர் பி ஓபன். லாக் நல்லா இருக்கும், லைட் நல்லா வரும்ல, அதான். உன்னுடைய பிளாகிங், உன்னுடைய லைட்டிங் ஐ டோன்ட் கேர். நான் உனக்கு பணம் கொடுக்கற வரைக்கும் நீ இந்த வீடியோவை பண்ண கூடாது. இல்லைன்னா இந்த வீட்டு ஆளுங்களுக்கு உன்னுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிரும். நீ பணத்துக்காக இப்படி டான்ஸ் வீடியோஸ் பண்றது தெரிஞ்சிரும். எக்ஸ்கியூஸ் மீ ஷர்லின், நான் டான்ஸ் பண்றது பணத்துக்காக இல்ல. டான்ஸ் என்னோட பேஷன். அதனால தான் நான் இந்த வீடியோவை பண்றேன். பணத்துக்காக ஒன்றும் நான் பண்ணல. நீ பணத்துக்காக தான் இந்த வீடியோஸ பண்ற. ஒருவேளை உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீ இதெல்லாம் பண்ண மாட்ட. ஒருவேளை நீ பொறப்பிலேயே பணக்காரியா இருந்து அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் வீடியோஸ் பண்ணியிருந்தா அப்ப அது உனக்கு பேஷன்னு புரிஞ்சிருக்கும். சோ இந்த போலி கதையை என்கிட்ட சொல்லாத. நீ பணம் சம்பாதிக்கதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதோட நான் உனக்கு பணம் கொடுக்கற வரைக்கும் நீ இந்த ஸ்டூபிட் வீடியோஸ பண்ண கூடாது. இல்லனா வீட்டு ஆளுங்களுக்கு உன்னுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிரும். உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சிரும். இந்த வீட்ல என் தங்கச்சியா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிளாஸோட இருக்க பாரு. ஷர்லின், நீ உன்னை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? டான்ஸ் என்னோட பேஷன். இத நான் உனக்கு நிரூபிச்சே தீருவேன். ஐ கோனா ப்ரூவ் இட். உனக்கு தான் கிளாஸே இல்லைன்னு காட்டுவேன். நீ தான் பணத்து மேல பைத்தியம் ஆளையிற, நான் இல்ல. நான் என்னோட பேஷன் மேல பைத்தியமா இருக்கேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் நான் உனக்கு இது ப்ரூவ் பண்ணியே தீருவேன். ஓ காட். பிரீதா அவ மேனேஜர் கிட்ட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ கொண்டு வர சொன்னால. இப்ப பாரு ஷர்லின், அந்த பேப்பர்ஸ நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. நான் இந்த வீட்டோட புது முதலாளியாக போறேன். அதுக்கப்புறம் உனக்கு உன்னோட ஆக்சுவல் தகுதி என்னன்னு நான் காட்டுவேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அம்மா இந்தாங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஏமா, ராக்கி எப்படி இருக்கா? உங்களுக்கே அண்ணிய பத்தி தெரியும்லம்மா. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அவங்க ரூம்ல தனியாவே இருக்காங்கம்மா. ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா? நானும் இந்த தடவை அண்ணிக்கிட்ட பேச வேணான்னு நினைச்சேன். வெளியே வாங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு நினைச்சேன். அவங்களுக்கு டைம் வேணும்னா அந்த டைமை நம்ம கொடுக்கலாம். இந்த தடவை அவங்களே சமாதானமாகி வெளியே வரட்டுமா? அவங்களுக்கு எப்ப வெளியே வந்து பேசணும்னு தோணுதோ தானாவே வெளியே வந்து நம்ம கிட்ட பேசிடுவாங்க. சரி, பேசினது போதும், நீங்க படுத்து தூங்குங்க. தினமும் தினமா தூங்குறோம். ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வேற ஏதாவது? சரி, இங்க பாரு, நீ எனக்கு மருந்து கொடுத்துடுற. உன் மருந்து நீ ஏன் போட மாட்டேங்கிற? அம்மா, உங்களுக்கே தெரியும்ல, டேப்லெட் எடுத்துக்கிட்டதும் எனக்கு தூக்கம் வந்துடும். அதனாலதான் அந்த டேப்லெட். என்ன விஷயம்? ஏன் பாதியில நிறுத்திட்ட? உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, நீங்க தூங்குங்க. ஏதோ இருக்குமா. நான் உன்னுடைய அம்மா. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும். என் மேல சத்தியம், உண்மையை சொல்லு. என்னம்மா நீங்க எதுக்காக வீணா சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற வழியே இல்லாம சொல்லிதான் ஆகணுமா? இன்னைக்கு நைட் நான் தூங்க வேணான்னு யோசிச்சேன். ஏன்? ஏன்னா அந்த பிரீதா தூங்குனதும் நான் அவளோட ரூமுக்கு போய் அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸை திருடலான்னு நினைச்சேன். திருடி அதை கிழிச்சிடுவோமா? பேப்பர்ஸே இல்லைன்னா பிரீதா முதலாளி மாதிரி நடந்துக்க மாட்டாள்ல. நீ திருட போறியா? வேற என்னமா பண்றது? நம்ம எல்லார்கிட்டயும் பிரீதா எப்படி பிஹேவ் பண்றான்னு நீங்களே பாத்தீங்கல்ல. என்னால அவ பண்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. அவளை இந்த பொசிஷன்ல இருந்து நகர்த்தியே ஆகணும். அதுக்காக தான் இதை பண்ண போறேன். என்ன வேணாலும் பண்ணுவம்மா. அது சரி, நீ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் வீட்டுக்காகத்தானே.
நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிஜமாவாம்மா? உங்களுக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? இந்த விஷயத்தை கேட்டா கண்டிப்பா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு நினைச்சம்மா. பட் ஐ எம் so happy. I love you மா. நீங்க தான் இந்த உலகத்திலே பெஸ்டான அம்மா. கரண் அவனோட டேடை ரொம்ப நேசிக்கிறான். அவருக்காக இவன் என்ன வேணாலும் செய்வான். அவனோட டேடை இவன் நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரணும்னா இவன் பிரீத்தாக்கு எதிராக போயே ஆகணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் அவ்வளோ சீக்கிரமா பிரீத்தாக்கு எகென்ஸ்டாலாம் மாறிடவே மாட்டான். மாறிடலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ல. ஒருவேளை பிரீத்தா இவனோட ஃபேமிலிக்கு எதிராக மாறிட்டானா, அதுவும் ஷெர்லின் சொன்ன கண்டிஷன்ல. கரனுக்கு பிரீத்தாவை ஆரம்பத்துல பிடிக்கவே இல்லை. ஆனா பிரீத்தா இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி அடிச்சு எல்லாருக்கும் சொந்தமாயிட்டா. பாட்டிக்கு டாக்டர் ஆயிட்டா, ரிஷபோட சொந்தமாயிட்டா, ராக்கிக்கு ரொம்ப பிடிச்சவளாயிட்டா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள வர அவ சமீரையும் கிருத்திகாவையும் யூஸ் பண்ணிருக்கா. ஆனா நான் கரனுக்கு க்ளோஸா போக இவ்ளோ பேரெல்லாம் தேவையே இல்லை. வெறும் பிரீத்தா மட்டும்தான் தேவை. பிரீத்தா இந்த ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கா. அண்ட் நான் கரனுக்கு இதை தான் காட்டணும். அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம்.